மத்திய அமெரிக்காவின் ஹாண்டுரஸ் நாட்டில் கடந்த 1930ஆம் ஆண்டில் சோலுடெகா ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டது. இவ்வளவு அழகான பாலம் மத்திய அமெரிக்காவிலேயே இல்லை என்ற அளவுக்கு அது புகழ் பெற்றது. அமெரிக்க நாட்டின் உதவியுடன் கட்டப்பட்ட அந்த பாலம் எப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்தையும் தாங்கி நிற்கும் என்று சொல்லப்பட்டது. 1998ஆம் ஆண்டில் ஒரு பெரிய சூறாவளி தாக்கிய போது மற்ற பாலங்கள், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் அழிக்கப்பட்டாலும் சோலுடெகா பாலம் உறுதியாக நின்றது. ஆனாலும் அது அதன் பின் பயனற்றதாக மாறிவிட்டது. ஏன்? அந்த பாலத்திற்கு செல்லும் இணைப்பு சாலைகள் அத்தனையும் நதியின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்பட்டன. அது மட்டுமல்ல, சூறாவளியின் விளைவால் சோலுடெகா நதியே திசை மாறி நகர்ந்து வேறு பாதையில் ஓட ஆரம்பித்தது. மாபெரும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டு உறுதியாக நின்றாலும் சோலுடெகா பாலம் யாருக்கும் பயன்படாமல் போய்விட்டது. நதியே நகர்ந்து விட்ட பிறகு அந்த பாலம் இனியும் மக்களுக்கு தேவையில்லை என்று ஆகிவிட்டது. நிர்வாகவியல் பாடம் நடத்தும் எல்லோரும் சுட்டிக்காட்டும் ஒரு உதாரணமாக அந்த பாலம் இப்போது ஆகியிருக்கிறது. ஒருவர் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு மீண்டு வந்தவராக இருந்தாலும் கால மாற்றத்திற்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர் பயன்படாமல் போய்விடுவார் என்பதுதான் சோலுடெகா பாலம் தரும் பாடம். கால மாற்றங்களை கடந்து நிலைத்திருக்கிறோம் என்பது பெருமை அல்ல, அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி நம்மை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது பெருமை.